2016 தொடங்கி 2024 வரைக்கும் சொல்லி 4 பொது தேர்தலில் தேர்தலுக்கு தேர்தல் நாம் தமிழர் கட்சி தன்னோட வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தினாலும் அது மெதுவான வளர்ச்சின்னு பல பேர் சொன்னாலும் நான் பல வீடியோல சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சின்றது மெதுவான வளர்ச்சி இல்ல, நிலையான வளர்ச்சி. ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் அந்த அரசியல் கட்சியோட எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது தேர்தலுக்கு தேர்தல் அதிகரிக்கும் குறையும் அதிகரிக்கும் சொல்லி ஒரு பிளக்சுவேஷன் தான் இருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சியோட எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது 2016 தொடங்கி 2024 வரைக்கும் எல்லா எலெக்ஷன்லயுமே அப்போர்ல தான் போயிருக்கு. அதாவது தேர்தலுக்கு தேர்தல் அதிகரிச்சுட்டு தான் வந்திருக்கு. திரு விஜய் அவர்களோட வருகையினால நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் குறையும் சொல்லி பல பேர் சொல்லிட்டு வந்தாலுமே நாம் என்ன சொல்லியிருக்கோம், நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் கண்டிப்பாவே குறையாது. நாம் தமிழர் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 9.5% தொடங்கி 17% வரைக்கும் ஓட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாமளோட ப்ரெடிக்ஷனை பல வீடியோ சொல்லிட்டு வரோம். அந்த ப்ரெடிக்ஷன்ல நாம இப்பவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதனால நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தன்னோட வாக்கு சதவீதத்தை குறையாம அந்த வாக்கு சதவீதம் மட்டும் உயர்ந்துருச்சுன்னா திரு சீமானாவோட சிவநாட்டம் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுல இருந்தே தொடங்கிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி என்னோட கணிப்புப்படி 9.5 இருந்து 17 வரைக்கும் வாங்கலாம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி 9.5 நிற்காம 17 வரைக்கும் நகர்ந்துட்டாங்கன்னா ஏற்கனவே நான் பல வீடியோ சொன்ன மாதிரி 2031 சட்டமன்ற தேர்தல் அப்ப திரு சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஏன்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 1% ஓட்டு, 2021 சட்டமன்ற தேர்தலில் 6% ஓட்டு, இப்ப 2026 17% ஓட்டுனா 1, 6, 17ன்ற இந்த ஜம்ப் வச்சு பார்க்கும்போது 2031 சட்டமன்ற தேர்தல் வரும்போது நாம் தமிழர் கட்சி மறுபடியும் ஒரு முறை எந்த கட்சியோடவும் கூட்டணி வைக்காம 234 தொகுதியில 117 ஆண்கள் 117 பெண்கள்னு சொல்லி இதே கொள்கையோட இதே கோட்பாட்டோட இதே சித்தாந்தத்தோட மறுபடியும் ஒரு முறை தில்லா கெத்த எலெக்ஷன்ல நிற்கும் போது நாம் தமிழர் கட்சி 17 இருந்து கண்டிப்பாவே 45க்கு ஜம்ப் ஆவாங்க. திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டோட தன்னிகரற்ற முதலமைச்சரா கண்டிப்பாவே மாறுவார்ன்றது என்னோட சின்ன கணிப்பு. இது நடக்கலாம், நடக்காம போகலாம். 2031 வரைக்கும் நான் இருக்காம போகலாம். திரு சீமான் அவர்கள் தன்னோட கொள்கை கோட்பாட்டுல இருந்து விலகி கூட்டணி கூட வச்சாலும் வச்சிருக்கலாம். பட் திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி அவர் தனிச்சு போட்டிட்டு இந்த எலெக்ஷன்லையும் அவர் தன்னோட வாக்கை இழக்காம தன்னோட வாக்கு சதவீதத்தை உயர்த்தினார்னா கண்டிப்பாவே 2031 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் செந்தமிழ் சீமான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.